அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பொது தமிழில் தினசரி தேர்வில் 13வது தேர்வுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி பாருங்கள். ஒருவரின் பண்பை அறிந்து நன்மை செய்யாவிடில் நிகழ்வதுன்னு கேட்டிருக்காங்களா? இதில் நம்ம யாருக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணுன்னாலும் முதல்ல அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா நம்ம ஹெல்ப் பண்ணணும். அது அப்படி நம்ம பண்ணலை அப்படின்னா, சப்போஸ் அவங்க கெட்டவங்களாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம பண்ண ஹெல்ப் பிற்காலத்தில் நமக்கே தீமையாக முடியும். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு என்னங்க வரும், நமக்கு அவரோட பண்பு அறிந்து நம்ம நன்மை செய்யலைன்னா நமக்கு என்ன பண்ணணும், தீமையாக நிகழும். ஓகேவா? இரண்டாவது கேள்வி பாருங்கள். பாடலின் இறுதி அடியில் ஒரு பழமொழியை கொண்ட நூலின் ஆசிரியரோட சமயம் கேட்டிருக்காங்களா? நமக்கு ஒவ்வொரு பாடலோட இறுதியிலையும் ஒரு பழமொழி இருக்கிறது. நமக்கு பழமொழி 400. அந்த பழமொழி 400ஓட ஆசிரியர் யார்? முன்றுரை அரையனார். அவரோட சமயம் நமக்கு என்ன சமயம்னா சமண சமயம். பொதுவாக அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய எல்லா நூல்களுமே நமக்கு சமண சமயத்தை சார்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஓகேவா? மிக முக்கியமானதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மூணாவது கேள்வி. பாணர்களுக்கு பாரி மகளிர் உலைநீரில் பொன்னிட்டு வழங்கிய செய்தியை கூறும் நூல் கேட்டிருக்காங்களா? இதில் பாணர் அப்படின்னா பாட்டு பாடுறவங்க, பாரி மகளிர்னா அங்கவை சங்கவைன்னு 2 பேர். பொதுவாக இந்த வறுமையான காலத்தில் கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கிற, அதாவது அந்த இடத்துல அவங்ககிட்ட எந்த உணவுப் பொருளுமே இல்லை. அப்படி இருந்த நிலையில் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உலைநீரில் பொன்னிட்டு வழங்குறாங்க. இது எந்த நூல் சொல்லுது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழி 400. ஓகேவா? அதாவது ஒன்றிலா முன்றிலோ இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒன்றுமே இல்லாத வீடு அப்படின்னு ஒன்று இல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த வரிகளாக வரும். இது நமக்கு எதில் இடம்பெறுது? பழமொழி 400. ஓகேவா? மிக முக்கியமானது. நான்காவது கேள்வி. நாட்டுப்புற பாடல்களை மலையருவி எனும் நூலாக தொகுத்தவர் கேட்டிருக்காங்களா? இதில் நாட்டுப்புற பாடல்கள் நிறைய இருக்குங்க. அதில் நமக்கு மலையருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு ஒரு நூலாக தொகுக்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் நமக்கு கீவா ஜெகநாதன். ஓகேவா? டி ஆப்ஷன் தாங்க கரெக்ட் இதுக்கு. அடுத்து ஐந்தாவது கேள்வி. வினைமரபுகளை பொறுத்துக்க. நமக்கு பார்த்திங்கன்னா எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு வினைமரபு கேட்டிருப்பாங்க. அதில் மிக முக்கியமானது பாருங்கள். நாற்று அப்படின்னா என்னங்க? நமக்கு நாற்று நடுதல்னு வருங்க. ஓகேவா? நாட்டு நடுதல் 3வது ஆப்ஷன் வரும். நீர் பாய்ச்சுதல் அப்போ 4வது ஆப்ஷன் வரும். ஓகேவா? அடுத்தது கதிர் அறுத்தல் களை பறித்தல். கதிர் அறுத்தல் களை பறித்தல் அப்போது 2 1 3 4 2 1 ஆப்ஷன் பாருங்கள். 3 4 2 1 நமக்கு பி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஆறாவது கேள்வி. பாண்டியர்களின் 2வது தலைநகரமாக விளங்கியதுன்னு கேட்டிருக்காங்களா? நமக்கு பாண்டியர் கனாலே மதுரை தாங்க ஞாபகம் வரும். ஆனால் நம்ம இந்த இடத்துல 2வது தலைநகரம் கேட்டிருக்காங்க. இதில் கொற்கைனாக்க நம்ம அங்கே போயிடக்கூடாதுங்க. கொற்கைன்றது அவங்களோட துறைமுக நகரம். அப்போ இது வராது. ஓகேவா? நமக்கு எது கரெக்டாக வரும்னா திருநெல்வேலி. ஓகேவா? திருநெல்வேலி தாங்க கரெக்டு. இது மதுரை முதல் தலைநகரம். திருநெல்வேலி நமக்கு 2வது தலைநகரம். மிக முக்கியமானது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? புகார் அப்படின்றது நமக்கு பூம்புகார் வரக்கூடியதுங்க. பூம்புகார்னா நமக்கு கிட்டத்தட்ட சோழர்களோட துறைமுக நகரமாக போயிடும். ஓகேவா? நமக்கு இதில் வராது. அடுத்ததா 7வது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை சரிபார்க்கன்னு கொடுத்துருக்காங்களா? இதில் தன்பொருணை புனல் நாடு இது நமக்கு சேக்கிலர் தாங்க சொல்லியிருக்காங்க. இதில் தன்பொருணை அப்படின்னா நமக்கு தாமிரபரணி குறிக்கக்கூடியது. ஓகேவா? அது ஆண் பொருணைனா அமராவதி. புனல் அப்படின்னா நீர் சொல்லக்கூடியது. ஓகேவா? இப்போ நமக்கு தன்பொருணைனா எதுனாக்கா தாமிரபரணி ஓடக்கூடிய ஆறு. அந்த ஆறு எந்த எதில் ஓடுது? நமக்கு திருநெல்வேலியில். அப்போ நமக்கு அதுவும் கேட்பாங்க. ஓகேவா? தன்பொருணைன்றது நமக்கு தாமிரபரணி ஆறு குறிக்கக்கூடியது. திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னது நமக்கு யாருன்னா திருநாளை சம்பந்தம். இது கரெக்டாக தாங்க. கொற்கையில் பெருந்துரை முத்துன்னு கொடுத்துருக்காங்களா? இதில் இந்த பெருந்துரை அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன இன்ட்டு வச்சுக்கோங்க. இந்த பெருந்துரைன்னு வந்துச்சுன்னா அகநானூறு போட்டுக்கோங்க. ஓகேவா? பெருந்துரை அப்படின்னா அகநானூறு, முன்றுரை அப்படின்னா நமக்கு நற்றிணை. இது அப்படியே ஆப்போசிட்டாக வருங்க. இது ரெண்டுமே தப்பு நமக்கு. ஓகேவா? நமக்கு 3வது 4வது தப்பு. 1 2 மட்டும் தான் ரைட்டு. ஓகேவா? அப்போ ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகேவா? நமக்கு இந்த இடத்துல கொற்கையில் பெருந்துரைன்னு கேட்டால் அகநானூறு போடணும். முன்றுரைன்னு வந்துச்சுன்னா நமக்கு நற்றிணை போடணும். ரெண்டுலேயுமே நமக்கு கொற்கைன்னு வரும். ஓகேவா? மிக முக்கியமானதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா பாருங்கள், கொற்கையில் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இது அகநானூறு எடுத்துக்கோங்க. இல்லைனா கொற்கைன்னு கொடுத்தா நற்றிணை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி வருதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்ததா 8வது கேள்வி. பொறுத்துக்க பாருங்கள். ஒரு காவல்துறை தெரு அப்படின்னா நமக்கு சிறைச்சாலையை குறிக்கக்கூடியது. 3வது ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா? காவல்துறை, காவல்னால் நமக்கு சிறைச்சாலைன்னு வரும். ஓகேவா? 3வது ஆப்ஷன். கூளைக்கடை தெரு அப்படின்னா தானியம் விற்கக்கூடிய இடம், தானியம் விற்கும் இடம். அப்போது 3 1. அக்கசாலை அப்படின்னா பொன் உருக்கக்கூடிய இடத்த சொல்லுவாங்க, அணிகலன் செய்யக்கூடிய இடம். ஓகேவா? அப்போ 4வது ஆப்ஷன். அது பேட்டை அப்படின்னா நமக்கு வணிகம் செய்யக்கூடிய இடம். ஓகேவா? வணிகம் செய்யக்கூடிய இடத்தை பேட்டைன்னு சொல்லுவாங்க, தொழில் நகரம்னு சொல்லுவாங்க. அது 2வதாக வருது. அப்போ ஆப்ஷன் எப்படி வருது பாருங்கள். 4 1 3 1 4 2. ஓகேவா? 3 1 4 2 நமக்கு டி ஆப்ஷனில் வருது. ஓகேவா? அடுத்து 9வது கேள்வி. பாருங்கள். இந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படுவது கேட்டிருக்காங்களா? இந்தியாவின் ஆக்ஸ்போர்டு நமக்கு பாளையங்கோட்டை என்பது சரியான. ஓகேவா? அதிகமான கல்வி நிலையம் காணப்படுவதால் இந்தியாவின் ஆக்ஸ்போர்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து 10வது கேள்வி. முதுமக்கள் தாலி அதிகமாக காணப்படும் ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்களா? நமக்கு ஆதிச்சநல்லூர் அப்படின்னா மிக முக்கியமானதாக முதுமக்கள் தாலி நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அது நமக்கு இப்போ எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கேட்டிருக்காங்களா? எந்த மாவட்டம் நமக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடியது. மிக முக்கியமானது. அடுத்து 11வது கேள்வி. தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் அமைந்துள்ள துறைமுகம் நமக்கு எந்த துறைமுகம்னா கொற்கை என்பது சரியான ஆன்சருங்க. கொற்கைன்றது நமக்கு பாண்டியர்களோட துறைமுகம். மிக முக்கியமானது. ஓகேவா? அடுத்தது 12வது கேள்வி. வெங்கடேஸ்வர எட்டப்ப ராசாவை பற்றிய பாடல்களை பாடியவர் கேட்டிருக்காங்களா? இது நமக்கு யாருன்னா கடிகை முத்து புலவர். இவர் யார்? கடிகை முத்து புலவர்ன்றது நமக்கு
உமரப்புலவரோட ஆசிரியராக இருந்தவர் தான் கடிகை முத்துப்புலவர், மிக முக்கியமானது. இவங்களாம் வந்து எட்டயபுரத்தை சார்ந்தவங்க. பாரதியார் நமக்கு எட்டயபுரம் தான். ஓகேவா. கவிமணி அப்படின்னா நமக்கு நாஞ்சில் நாடு, அதாவது கன்னியாகுமரி சார்ந்தவர், மிக முக்கியமானது. அடுத்து 13வது கேள்வி, தமிழுக்கு கிடைத்த யோகமாக கருதப்படும் நூல் கேட்டிருக்காங்களா. நமக்கு இது எந்த ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திருவாய்மொழி. ஓகேவா. திருவாய்மொழி அப்படின்னா நமக்கு யார் எழுதுனதுங்க, நம்மாழ்வார் எழுதுனது, மிக முக்கியமானது தெரிஞ்சுக்கோங்க. இது நமக்கு தமிழுக்கு கிடைத்த யோகமாக கருதப்படும் நூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அடுத்ததா 14வது கேள்வி, சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதில் பாருங்கள், நெல்லையப்பர் கோவில் காந்திமதி தாயை தரிசனம் செஞ்சது யாருன்னா நமக்கு பலப்படை சொக்கநாத புலவர், இது கரெக்டான ஆப்ஷன் தாங்க. ஓகேவா. அடுத்து 2வது, சங்கரன் கோவில் கோமதி தாயை பற்றி பாடல் பாடினது நமக்கு அழகிய சொக்கநாத புலவர், இதுவும் கரெக்டு தான். ஓகேவா. அடுத்து 3வது, திருச்செந்தூர் முருகன் அவரை பற்றி பாடல் பாடினது நமக்கு அருணகிரிநாதர் திருப்புகழ் அப்படின்றது ஒன்று மிக முக்கியமானது. அடுத்ததா, சீவலப்பேர் என்கிற முக்கூடல் குறித்த சிற்றிலக்கியம் நமக்கு முக்கூடற் பல்லு, இதுவும் கரெக்டு தான். நமக்கு கொடுத்துங்கிற எல்லாமே கரெக்டுங்க, அனைத்துமே சரி அப்படின்னு நமக்கு சரியான ஆன்சர். ஓகேவா. டி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்ததா 15வது கேள்வி, ரசிகமணி எனும் சிறப்பு கொண்டு வட்டத்தொட்டி எனும் பெயரில் இலக்கிய கூட்டம் நடத்தி வைக்கிறாங்களா. இதில் ரசிகமணி அப்படின்னா நமக்கு யாரை சொல்லக்கூடியதுன்னா டிகேசி சிதம்பரநாதர், அவர் தான் வந்து ரசிகமணின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வட்டத்தொட்டி அப்படின்ற ஒரு பேரில் இலக்கிய மாநாடுகள் வந்து நடத்திருக்காரு, இலக்கிய கூட்டம் நடத்திருக்காரு. ஓகேவா. நமக்கு இது ஆப்ஷன் எதுனா டிகே சிதம்பரநாதர், இதுதான் கரெக்ட். பி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து 16வது கேள்வி, இதய ஒளி எனும் நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 நூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து இன்ப ஒளி. ஓகேவா. இன்ப ஒளி. அடுத்து வந்து இதய ஒளி, ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ப ஒளினா அறிஞர் அண்ணாங்க, இன்ப ஒளினா அறிஞர் அண்ணா. இதய ஒளி அப்படின்னு கொடுத்தா நமக்கு டிகே சிதம்பரநாதர். ஓகேவா. ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்து நமக்கு சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நமக்கு அறிஞர் அண்ணாவோடது. அப்போ நமக்கு இன்ப ஒளினா அறிஞர் அண்ணா, இதய ஒளினா டிகே சிதம்பரநாதர், ரெண்டுமே கம்பைன் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து 17வது கேள்வி, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அணிவகை பாருங்கள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போல அப்படின்றது நமக்கு ஒரு ஓம உருவு. அப்போ அந்த போலன்னு வந்துச்சுன்னா அது வந்து நமக்கு ஓம அணி. ஓகேவா. 3வது ஆப்ஷனாக வரும். தொட்டனை தூரம் மலர்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எடுத்துக்காட்டு ஓம அணியில் ஓம உருவு வராதுங்க. ஓகேவா. எப்படி நம்ம நூல்களை கற்க அறிவு வளருமோ அதே மாதிரி மணலை தோண்ட நீர் பெருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அது போலன்றது அந்த இதில் மறைஞ்சு வரனால அது எடுத்துக்காட்டு ஓம அணி 4வது ஆப்ஷனாக வரும். ஓகேவா. அடுத்தது, பொன்மலை பொழிந்தது போலன்னு கொடுத்துருக்காங்களா. பொன்மலை பொழிந்தது நமக்கு இல்லாத ஒன்றுங்க, உலகத்தில் இல்லாத ஒன்று சொல்லிச்சுன்னா அது வந்து நமக்கு இல்பொருள் ஓமையணி 2வது ஆப்ஷன். ஓகேவா. அடுத்து வாழ்க்கை போர். இதில் போர் வாழ்க்கை அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு எதுங்க, வாழ்க்கையை வந்து போர் கூட ஒப்பிடுறாங்க. அப்போ போர் போன்ற வாழ்க்கை அப்படி வந்துச்சுன்னா நமக்கு அது எப்படி வரும்னா ஓமையில் வரும். ஆனால் அங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. வாழ்க்கையை தான் நம்ம ஒப்பிடணும், எது கூட போர் கூட. ஆனால் அது நமக்கு எதுங்க முதல்ல வருது, நம்ம எதை ஒப்பிடுறோமோ அது மாதிரி வந்துடுது. இப்படி வந்துச்சுன்னா அது உருவகம். ஓகேவா. அதுவே போர் வாழ்க்கை அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ வாழ்க்கைன்றது நமக்கு பின்னாடி வரணுங்க, வாழ்க்கைன்னு பின்னாடி வரணும். போர் மழை இருந்துச்சுன்னா இது வந்து நமக்கு ஓமை அணியில் வரும். இது அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால, வாழ்க்கை போர்னு இருக்கிறதுனால இது வந்து உருவகணி. ஓகேவா. 1வது ஆப்ஷன். ஓகேவா. இப்போ நமக்கு ஆப்ஷன் எப்படி வருது பாருங்கள், 3 4 2 1 3 4 2 1, நமக்கு பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா. அடுத்தது 18வது கேள்வி, ஊர்களும் அதோட சிறப்பு பேர்களும். நமக்கு ஊட்டி அப்படின்னா எதை சொல்லி, ஊட்டினா என்னங்க, நமக்கு மலைகளின் அரசி. ஓகேவா. 2வது ஆப்ஷன் வரும். திருப்பூர் அப்படின்னா பின்னலாடை நகரம், 4வது ஆப்ஷன். அடுத்தது காரைக்கால் வந்து நமக்கு மாங்கனி திருவிழா அப்படின்னு வரும். ஓகேவா. மாங்கனி திருவிழானா காரைக்கால், அப்போ நமக்கு 1வது ஆப்ஷன் வரும். சிவகாசின்றது பட்டாசு நகரம், எல்லாருக்குமே தெரியும், 3வது ஆப்ஷன். நமக்கு 2413 2413ன்றது நமக்கு எதில் வருதுன்னா பி ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா. இதுதான் கரெக்ட். அடுத்ததா பொறுத்துக்க பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல். பேடி அப்படின்னா நமக்கு நெற்பயிரை குறிக்கக்கூடியதுங்க. ஓகேவா. அப்போது இது வந்து நமக்கு 2வது ஆப்ஷனாக வரும். கல்டிவேஷன் அப்படின்னா பயிரிடுதல், 1வது ஆப்ஷன். ஹார்வெஸ்ட்னா நமக்கு அறுவடை செய்தல், இரிகேஷன் நீர்ப்பாசனம். அப்போது 4 3. இப்போ நமக்கு 2143ன்றது தான் ஆன்சர். ஓகேவா. 2143, டி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா. அடுத்தது 20வது கேள்வி, ஞானத்தமிழ் பயின்ற ஆழ்வார். அதில் கொடுத்துருப்பாங்க அந்த பாடல் வரிகளில், நீங்கள் அன்பே தகலியா அப்படின்ற பாடல் பார்த்தீங்கன்னா ஞானத்தமிழ் பயின்ற நான் கொடுத்துருப்பாங்க. அப்போ நான் ஞானத்தமிழ் பயின்றது யாருங்க, நமக்கு அன்பே தகலி சொன்னது யாருன்னா நமக்கு பூதத்தாழ்வார். அப்போ டி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா. மிக முக்கியமானது. அடுத்தது 21வது கேள்வி, 12 ஆழ்வார்களால் இயற்றப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தத்தை போற்றப்படும் தெய்வம் கொடுத்துருக்காங்களா. நமக்கு 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னா திருமாலுங்க. ஓகேவா. 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னா திருமால். இதே 12 சைவ திருமுறைன்னு கொடுத்தா சிவன். ஓகேவா. ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 22வது ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், அன்பு ஆர்வம் சிந்தை ஞானம். இதுதாங்க நமக்கு யார் எழுதுனதுன்னா பூதத்தாழ்வார் எழுதுனது. ஓகேவா. என்னன்னு பாருங்கள், அன்பே தகலியா, தகலினா நமக்கு அகல் விளக்கு. அப்போது 3வது ஆப்ஷனாக வரும். ஆர்வமே நெய்யாக. ஓகேவா. ஆர்வமே நெய்யாக, 1வது ஆப்ஷன் வரும். சிந்தை இடுதிரியாக, சிந்தை இடுதிரினா 4வது ஆப்ஷனில் இருக்குது. ஞானம்னா ஞான சுடர் ஏற்றினேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஞான விளக்கு, அப்போ நமக்கு 2வது ஆப்ஷனில் வரும். ஓகேவா. இப்போ எப்படி வருது ஆன்சர், நமக்கு 3142 நமக்கு பி ஆப்ஷன் தான் கரெக்ட். 23வது கேள்வி, அறநெறிச்சாரம் நூலின் ஆசிரியர்களோட காலம் கேட்டிருக்காங்க. நமக்கு அறநெறிச்சாரத்தை எழுதுனது யாருன்னா முனைப்பாடியார். இவரோட காலம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 12ஆம் நூற்றாண்டு, கிபி 12ஆம் நூற்றாண்டு. நமக்கு சி ஆப்ஷன் தாங்க கரெக்டு. அடுத்ததா 24வது கேள்வி, பெயரும் பிறந்த ஊரும் பொறுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு பாருங்கள், முனைப்பாடியார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், பொய்கை ஆழ்வார். இப்போ கொடுத்துருக்காங்களா.
இதில் முனைப்பாடியார்னாக்கா நமக்கு டேரெக்டாக அது பேர்லேயே வருங்க. ஓகேவா? முனைப்பாடியார்னா திருமுனைப்பாடி அப்படியே டேரெக்டாக வரும். 4வது ஆப்ஷனாக வந்துடும். இதில் இங்கே கொடுத்துருக்கிறதுல நீங்கள் அந்த ஆழ்வார்கள் முதல் ஆழ்வார்களோட 3 பேர் லைனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு முதல்ல வரக்கூடிய யாருங்க? பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார் எங்கே பிறந்தார் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திருவெக்கா. ஓகேவா? அப்போது திருவெக்கான்றது நமக்கு முதல் ஆப்ஷன் வரும் லாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு. ஓகேவா? அடுத்தது பொய்க்கு அப்புறம் யாருங்க? பொய்க்கு அப்புறம் பூதம். பூதம் வந்து நமக்கு எங்கன்னா மாமல்லபுரம். அப்போ 3வது ஆப்ஷனாக வரும். ஓகேவா? நமக்கு சி ஆப்ஷனுக்கு 3. ஓகேவா? அப்போது மீதி இருக்கக்கூடிய ஒரு நிமிஷங்க, சி ஆப்ஷனுக்கா கிடையாதுல்ல, 2வது ஆப்ஷனுக்கு தான். ஓகே, 2வது ஆப்ஷனுக்கு தான் 3. இப்போ பேயாழ்வார் அப்படின்னா நமக்கு மயிலாப்பூர். பேயாழ்வார்ன்றது மயிலாப்பூர்ன்றது நமக்கு எங்கே இருக்குன்னா, ஒரு நிமிஷங்க, இந்த இடத்துல நான் ஆப்ஷன் போட்டது உங்களுக்கு தெளிவாக தெரியலன்னா இன்னொரு டைம் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு முனைப்பாடியார் அப்படின்னா திருமுனைப்பாடி, இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ பொய்கை ஆழ்வார் எங்கே பிறந்தார் அப்படின்னா பொய்ன்றது நமக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திருவெக்கா. ஓகேவா? அதுக்கப்புறமா பொய்க்கு அப்புறமா நமக்கு பூதம்னா மாமல்லபுரம், அதாவது காஞ்சிபுரத்தில் இப்போ வந்து செங்கல்பட்டில் இருக்குங்க. அந்த மாமல்லபுரத்தில் பிறந்தவர் நமக்கு பூதத்தாழ்வார். பேயாழ்வார் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய அந்த மயிலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மயிலாப்பூரில் பிறந்தவர் பேயாழ்வார். ஓகேவா? இப்போ பாருங்கள், நமக்கு ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு முனைப்பாடியார் திருமுனைப்பாடி. ஓகே, இது அழிச்சிடறேன். இப்போ எழுதுறேன் பாருங்கள். நமக்கு முனைப்பாடியார்னா திருமுனைப்பாடி 4வது ஆப்ஷனில் வரும். பூதம்ன்றது நமக்கு மாமல்லபுரம். ஓகேவா? அப்போ 3வது ஆப்ஷன். பேயாழ்வார்னா மயிலாப்பூருங்க 2வது ஆப்ஷன். பொய்கை ஆழ்வார்னா திருவெக்கா 1வது ஆப்ஷன். அப்போ நம்ம 4, 3, 2, 1 பாருங்கள். 4, 3, 2, 1 நமக்கு டி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து 25வது கேள்வி. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் எனும் பொது உடைமை நெறி யாருடையன்னு கேட்டிருக்காங்களா? இது வந்து நமக்கு யாருக்குன்னா திருவள்ளுவரோடதுங்க. ஓகேவா? வள்ளுவரோடது. டி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்தது 26வது கேள்வி. அறிக அறிவியல் எனும் இதழின் ஆசிரியர் கேட்டிருக்காங்களா? நமக்கு அறிக அறிவியல் அருளோசை அப்படின்ற 2 இதழுமே நடத்துறது யாருன்னா நமக்கு குன்றக்குடி அடிகளார். ஓகேவா? சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, அடுத்து 27வது கேள்வி. வள்ளுவர் கூறும் ஒரு நாட்டின் அரண்களில் பொருந்தாத ஒன்றை கேட்டிருக்காங்களா? நமக்கு திருவள்ளுவர் வந்து ஒரு 4 அரண் சொல்லுவார். அதாவது ஒரு நாட்டோட எல்லையாக இருக்கக்கூடிய ஒரு 4 சொல்லுவார். அதில் எது ஃபஸ்ட்டு வரும்? நமக்கு நீர். ஓகேவா? நீருக்கு அப்புறம் மண்ணுக்கு அப்புறமா மலைக்கு அப்புறமா காடு. இது 4மே வரணும். இதில் ஆகாயம் அப்படின்றது நமக்கு பொருந்தாதுங்க. ஓகேவா? டி ஆப்ஷன் தான் தப்பு. ஓகே, அடுத்து 28வது. மலைப்பொழிவு எனும் பாடல் இடம்பெற்ற இயேசு காவியத்தை இயற்றியவர். இயேசு காவியம் அப்படின்னா அது யார் எழுதுறது? நமக்கு கண்ணதாசன் எழுதுனது. ஓகேவா? மலைப்பொழிவு அப்படின்னா நமக்கு கண்ணதாசன். ஓகே, மலைப்பொழிவுனா கண்ணதாசனுங்க. மலை அருவினா கீவா ஜெகநாதன். ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லைங்களா? மலை அருவின்றது ஒரு நாடக நூலோட, அதாவது நாட்டுப்புற நூலோட தொகுப்பு. அது வந்து நமக்கு கீவா ஜெகநாதன் தொகுத்தவர். அதுவே அந்த மலைப்பொழிவு அப்படின்ற பாடல் எதில் இடம்பெறுதுன்னா நமக்கு இயேசு காவியத்தில் இடம்பெறுது. இந்த நூல் யார் எழுதுனது? கண்ணதாசன். ஓகேவா? மிக முக்கியமானது. அடுத்து 29வது கேள்வி. தமிழ் மொழியை ஒரு நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என கூறியவர் யாருங்க? நமக்கு காயிதே மில்லத். ஓகேவா? கண்ணியமிகு காயிதே மில்லத்துன்னு சொல்லுவாங்க. நமக்கு காயிதே மில்லத்து சொல்லக்கூடிய அந்த வரிகள் தான் இது. ஓகேவா? தமிழ் மொழியை ஒரு நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படி சொன்னது நமக்கு காயிதே மில்லத். 30வது கேள்வி. வேர்கள் தொலைவில் இருக்கின்றன எனும் படைப்பின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்களா? இந்த வேர்கள் தொலைவில் இருக்கின்றன இது யாரோட நூல்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பா வண்ணன். சி ஆப்ஷனில் இருக்கிறது தான். பா வண்ணனோட நூல்கள் தான் வந்துட்டு வேர்கள் தொலைவில் இருக்கின்றன அப்படின்றது. ஓகேவா? அடுத்து 31வது கேள்வி. பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவதுன்னு கேட்டிருக்காங்களா? இப்போ மல்லிகை பூ அப்படின்னு சொல்கிறீங்க, மல்லிகை சூடினாலும் சொல்லுவீங்க. மல்லிகை அப்படின்னா அந்த செடியில் வைக்கக்கூடிய ஒரு பூவை தான் குறிக்குது. அப்போ அந்த முழு செடியே வந்து அந்த உறுப்புக்கு ஆகி வரதுனால அதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா பொருளாக பெயர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மல்லிகை சூடினால் அப்போ அந்த மல்லிகைன்றது அந்த செடியில் வரக்கூடிய உறுப்பு. அப்போ அந்த முழு செடின்றது ஒரு பொருளுங்க, அது வந்து அந்த உறுப்புக்கு ஆகி வருது. அப்போ அது முதலாக பெயர். அப்போ என்ன நமக்கு இது வரும்? முதலாக பெயர்னா நம்ம பொருளாக பெயர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? முதலாக பெயருக்கு இன்னொரு பேர் தான் பொருளாக பெயர். ஓகேவா? 31 கேள்வி இருக்குங்க. மொத்தமாக 30 கேள்வி எடுத்துகிட்டு வரலாம்னு பார்த்தா ஒரு கேள்வி எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் முடிச்சாச்சு. அவ்வளோதான். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் இன்றைக்கான ஃபுல் டெஸ்ட் ஒன்று இருக்குங்க. ஓகேவா? ஃபுல் டெஸ்ட் ஒன்று இருக்குது. 7th ஓல்டு அண்ட் நியூ, அப்புறம் பழைய கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கம்பைன் பண்ணிவிட்டு எல்லாமே அதை அட்டன் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.